பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் 115 9ஆம் வசனம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவருக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஒரு அருமையான வசனம். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே நீங்க யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்பு. நம்ம தான் ஆண்டவருக்குள்ள யாரா இருக்கிறோம்? இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். கர்த்தரை நம்பு, அவரே உங்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்ன பண்ணணும்னா நமக்கு வர ஆபத்தை அது என்ன பண்ணும்? தடுத்துரும். அது கேடகம் போர் செய்யும் போது கையில் வச்சிருப்பாங்க. அப்போ அம்பு பாஞ்சால துப்பாக்கி கொண்டு வந்தாலும் அந்த கேடகத்தை வச்சு தங்களை பாதுகாத்து கொள்வாங்க. ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார். அதனால நம்ம யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்கணும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா, நீங்க தான் எனக்கு துணை, நீங்க தான் எனக்கு கேடகமாய் இருக்கணும்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு துணையாகவும் அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்பணும். நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் கட்டாயம் உங்களுக்கு இந்த 2 காரியங்களே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான பாடல் உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு துணையாகவும் எங்களுக்கு கேடகமாயும் நீங்கள் இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.